வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தொடர்ந்து மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபரை குறித்து சர்ச்சை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஆஸ்திரேலியாலேருந்து வந்த கையோட அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில வந்தது. இதற்கு இடையில் நீங்க பாத்தீங்கன்னா, இவருடைய சில வீடியோஸ் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு. இப்போ ஹிந்துத்துவான்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சைவம் வைணவம்னு இருந்த காலத்திலேயே நம்ம பதஞ்சலி இருந்த காலத்துலேருந்து மூச்சு பயிற்சிகள் இருக்கு. விந்துவை அதிகமாக கீழே விட்டுட்டிங்கன்னா உலகம் மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம். கீழே போகாமல் விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறானோ 12 இயர்ஸ் ஆகும் இதுக்கு. அதனால் அது சாதாரண மேட்டரே கிடையாது, பெரிய விஷயம் அது. ஒன்ஸ் இங்கே வந்தாச்சுன்னா பாடியோட கோர் டெம்பரேச்சர் மாறிடும். அவன் மனித நிலையில் இருக்க மாட்டான், மனித ரூபத்தில் இருப்பான், பட் மனித நிலையில் இருக்க மாட்டான். அவனை எதுவுமே பாதிக்காது. நெருப்பில் போட்டிங்கனாலும் எந்திரிச்சு வந்துடுவான். தண்ணியில் மூழ்கினாலும் கரைஞ்சு போய் மறுபடியும் எந்த இடத்துல வேணாலும் காட்சி கொடுப்பான். குண்டலினி பரிபூர்ணம் அவனுக்கு அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். அந்த நிலையில இருக்கிறவங்க அந்த அளவுக்கு தியானம் யோகம்லாம் பண்ண முடியும். ஒரு ஸ்கூல்ல ஒருத்தரை நம்ம பேச கூப்பிடுறோம், அதுவும் குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் கூப்பிடுறோம்னா, அவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, இதற்கு முன்னால அவர் என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாரு, இது போன்ற விஷயங்களை வெரிஃபை பண்ண வேண்டியது அந்த ஸ்கூல் அத்தாரிட்டிஸோட கடமை. இந்த காலகட்டத்துல அது ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க போய் கூகுள்ல பேரை தட்டினாலே அவங்களுடைய முக்காவாசி வரலாறு அதுலயே வந்துரும். இந்த நபரை குறித்து உண்மையிலேயே அவங்க தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தா, கூகுள் பண்ணியிருந்தா, இவருடைய எத்தனையோ வீடியோஸ் கூகுள்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. அதெல்லாம் பார்த்திருந்தா கண்டிப்பா இவரை கூப்பிடணும்னு இவங்களுக்கு தோணி இருக்காது. பார்க்காததுனால கூப்பிட்டாங்களா, இல்ல பார்த்துட்டும் பரவாயில்ல இது போன்ற நபர்கள் பேசட்டும் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை தாண்டி இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, எப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருங்க. கேட்கும் போது அருவருப்பும் கோபமும் வருதுங்க. இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, அறிவியல்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி எந்த கவலையும் படாம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை ஒளறி கொட்டுறது. அது எப்படி? அது விந்த கீழே விட்டுட்டா வாழ்க்கையா, மேல கொண்டு போய் இங்க வச்சுட்டா ஞானமா? எவ்வளவு அபத்தமா இருக்கு இந்த பேச்சு. இயற்கையில மனித படைப்பு அப்படிங்கறது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. ஒவ்வொரு ஆர்கன்ஸும் இப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா அதற்குன்னு ஒரு சில வேலைப்பாடுகள் இருக்கு, அதுக்குன்னு சில ஃபங்க்ஷனல் டியூட்டிஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியா அனாட்டமிக்கலா அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது இயற்கை. இந்த இயற்கையை நீங்க மாத்த முடியாது. அந்தந்த வயதுக்கு ஏற்ப உடல்ல பிசிக்கல் சேஞ்சஸ் வரும், கெமிக்கல் சேஞ்சஸ் வரும், ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். அதனால சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் வரும். அதுவும் குறிப்பாக அந்த பருவம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சுரப்பிகள் இதெல்லாம் வேலை செய்யும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்னா என்னன்னு தெரியும், செக்ஸ்னா என்னன்னு தெரியும், உடலியல் என்ன, கலவியல் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு வயசுக்கும் அந்தந்த வயசுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு எவ்வளவோ இருக்கு. இது இயற்கை. இத பத்தி எத்தனையோ மருத்துவரா நாங்க பேசி முடிச்சிட்டோம். சுய இன்பத்துல ஈடுபட்டா நரம்பு தளர்ச்சி வந்துரும், கல்யாண வாழ்க்கை வீணா போயிடும், ஆண்மை குறைவு வந்துரும், ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷன் வந்துரும், கையில எல்லாம் முடி முளைச்சிரும். இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லி காலங்காலமா இருக்கக்கூடிய விடல பசங்களை எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. மாஸ்டர்பேஷன் இஸ் a natural anatomical phenomenon. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்களா நினைச்சா கூட இதை அடக்கி வைக்க முடியாது. உடம்புல ஒரு ஃப்ளூயிட் சுரக்குதுன்னா அதை என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகணும். நீங்க எவ்வளவுதான் அடக்கி வச்சா கூட அது எப்படியாவது உடம்பு வெளியேற்றதான் முயற்சி செய்யும். குழந்தைகளுக்கெல்லாம் தூக்கத்துல விந்து வெளியேறது இல்லையா? இதெல்லாம் இயற்கை. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றோம்னா, அனாட்டமிக்கலியே இட் இஸ் நாட் பாசிபிள். மேல் அனாட்டமில யூரினும் சீமனுமே மிக்ஸ் ஆக முடியாது. அந்த அளவுக்கு தான் மேல் அனாட்டமியே வடிவமைக்கப்பட்டிருக்கு இயற்கையில. ஆனா இந்த ஞானசூரியன் என்ன சொல்றான், 12 வருஷமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு அப்படியே கீழே கொண்டு வந்து மேல இங்க வைக்கணும். எவ்வளவு அபத்தமா இருக்கு. இத செஞ்சுட்டா அவர் ஞானியா மாறிடுவாராம். அதுக்கப்புறம் நெருப்புல விழுந்தாலும் அவருக்கு எதுவும் ஆகாதான். தண்ணீர விழுந்தா கரைஞ்சிட்டு வேற ரூபம் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துருவாங்களாம். அழியா சக்தி பெறுவாங்களாம். ஏன் இதெல்லாம் நீ பண்ணி காட்ட? 12 வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இதெல்லாம் செஞ்சு முயற்சி பண்ண வேண்டியது தானே?
அடுத்தவனுக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்ண தெரியுது. மருந்துகள் கொடுக்கும் போது எந்தெந்த மருந்துகளை எப்படி எப்படி கொடுக்கணும்னு பாக்குறோம்ல. சில இன்ஜெக்ஷன்ஸ் ஐஎம்ஆ கொடுப்பாங்க, மசில்ஸ்ல கொடுப்பாங்க. சில இன்ஜெக்ஷன்ஸ் ஐவியா தான் கொடுக்கணும். சில ஊசிய மேல போடுவாங்க, சில ஊசிய பட்டக்ஸ்ல போடுவாங்க. ஏன்? எல்லாத்துக்கும் அறிவியல் ரீதியாக ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து சொல்றோம், அறிவியலை நம்புங்கடா, இது போன்ற அரைவேக்காடுகளை நம்பாதீங்கன்னு. இப்ப புரியுதா எவ்வளவு கோவம் வருதுன்னு? இந்த வீடியோக்கு எவ்வளவு வியூஸ் தெரியுமா யூடியூப்ல? அப்ப எத்தனை பேர் இத பார்த்துட்டு இந்த முட்டாள் பையன் பேசுறத நம்பிக்கிட்டு எத்தனை பேர் வந்து தவறா யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்பானுங்க வீட்டுல. யோசிச்சு பாருங்க. அந்தந்த வயசுக்குன்னு இயற்கையில சில விஷயங்கள் உடம்புல நடக்கும். உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நடக்கும். இதெல்லாம் அடக்கி வச்சு இது போன்ற சித்தாந்தங்களை ப்ராபகேட் பண்ணி தான் நீங்க பாருங்களேன். இந்த RSS சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள், அந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறவன் பாதி பேர் பாலியல் குற்றவாளியா இருக்கான். தினம் ஒரு கேஸ் படிக்கிறோம் நாம். என்னைக்கோ ஏதோ ஒரு காலத்துல எவனோ ஒரு சித்தர் எழுதி வச்சுட்டான். அந்த ஓலைச்சுவடியெல்லாம் இப்ப அழிஞ்சு போச்சு. ஏன்னா ஆதாரம் கேட்டா கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ப்ரூஃபோட இவங்களால என்னைக்குமே பேச முடியாது. அப்ப அதுக்கு ஒரு கதை கட்டுவானுங்க. என்னைக்கோ வாழ்ந்த சித்தர் எப்பவோ ஒரு ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டாரு, அதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் எடுத்து எரிச்சு போட்டுட்டான், நம்ம கலாச்சாரத்தையே சீரழிச்சுட்டான் அப்படின்னு அதுக்கு ஒரு கம்பி கட்டுற கதை சொல்லுவானுங்க. இப்படிதான் இதெல்லாம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு இப்படி பேசுறவன் தான் நாளைக்கு ஒரு பிரேமானந்தாவாவோ நித்யானந்தாவாவோ ஒரு ஜக்கி வாசுதேவாவோ வந்து நிப்பான். இது வெறும் ஆரம்பம் தான். இன்னைக்கு சமூக வலைதள போய் பாருங்க. சிங்கப்பூர் போறாராம், ஆஸ்திரேலியா போறாராம், துபாய் போறாராம். துபாயில இந்த ஆள் கொடுத்திருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. மகாவிஷ்ணு அண்ட் துபாய் 29/9/2024 one day program includes transmission of Paranpural Yoga, a powerful and purifying energy technique which brings rejuvenation to the body and mind. இதுல என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி சந்தோஷமா வாழ்றது, எப்படி வந்து டிவைன் மிரக்கிள்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, இது மூலமா வாழ்க்கையில எப்படி ஞானத்தை தேடுறது, மோட்சத்தை பெறுகிறது, இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஒரே ஒர்க் ஷாப்ல இந்த ஆளு கத்து கொடுக்குறான். இவனுக்கு என்ன வயசு இருக்கு, இவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு? இல்ல என்ன குவாலிஃபிகேஷன் தான் இருக்கு? எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நீ என்ன ஏதாவது எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட்டா? எப்படி சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது நீ என்ன ஏதாவது சைக்கியாட்ரிஸ்டா? அப்ப எதை நம்பி மக்கள் போய் இவங்க கிட்ட கோடி கோடியா பணத்தை கொட்டுறாங்க? உங்களுடைய முட்டாள்தனம், உங்களுடைய வல்னரபிலிட்டி தான் இவங்களுக்கு மூலதனம். அதை வச்சுதான் பிசினஸ் பண்றாங்க. இயற்கைக்கு எதிராக, அறிவியலுக்கு எதிராக எவன் எந்த விஷயத்த சொல்றானோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கறது தான் சொல்லணும். அதுக்கு பேரு தான் பகுத்தறிவு. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வைரல் ஆனோன்னு இவனை கைது பண்றீங்க, சரி. இந்த மாதிரி எத்தனை பேரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற பேர்ல ஆன்மீக சொற்பொழிவும் இயற்கைக்கு மாறாக அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை எத்தனை பள்ளிக்கூடங்களை பரத்திட்டு இருக்காங்க? எல்லாரையும் போய் கைது பண்ண முடியுமா? எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியுமா? இத சொன்ன சங்கிகளுக்கு கோபம் வரும். நீங்க சிலபஸ்ல வந்து பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்கலாம், ராமாயணத்தை சொல்லிக் கொடுக்கலாம், மகாபாரதத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா பெரியாரு, அம்பேத்கரையே சொல்லிக் கொடுங்க அப்படின்னா வேண்டாம். கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் இவங்களுடைய கொள்கைகளை எல்லாம் வந்து கல்விக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னு பேசுவீங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த விந்தை சேமிச்சு வைக்கிறது, இதை கொண்டு உச்சியில வைக்கிறது, இதனால குண்டலினி யோகம் வருது, இதனால ஞானி ஆகிறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. Masturbation is a natural physical phenomenon. அதனால நரம்பு தளர்ச்சி ஏற்படாது, அதனால உங்க கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படாது, அதனால உங்களுக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வராது, அதனால உங்களுக்கு இம்பார்ட்டன்சி வராது, அதனால உங்களுக்கு பிளைண்ட்னஸ் வராது, அதனால உங்களுக்கு முடி முளைக்காது, எதுவும் நடக்காது. இயற்கையான விஷயத்த இயற்கையோட போக்கிலேயே விடுது. இந்த மாதிரி ஃப்ராடு பயிலுங்களாம் நம்பி தயவு செஞ்சு ஏமாறாது. இப்ப புரியுதா இது போன்ற ஃப்ராடு பயிலுங்களெல்லாம் வந்து ஸ்கூல்ல பேசக்கூடாதுன்னு ஏன் வன்மையா கண்டிக்கிறோன்னு?